ஏய், எனக்கு பாப்கார்ன் முடிஞ்சிச்சது. என்னிடம் நடுத்தர அளவிலான ஒரு வாளி இருக்கிறது. என்னிடம் பெரிய பாக்கெட் பாப்கார்ன் இருக்கிறது. அது ருசியாக இருக்கிறது. ஓ, உண்மையா? பிரிட்னி ஒரு சிறிய பாட்டில் மந்திர மருந்து வைத்திருக்கிறார். அது என்ன செய்யறது என்று எனக்கு ஆச்சரியம். மாண்டி ஒரு நடுத்தர பாட்டில் வைத்திருக்கிறார். நிக்கோல் ஒரு பெரிய பாட்டில் வைத்திருக்கிறார். வாவ்! சரி, ஆனால் நாம் பிரிட்டனியுடன் தொடங்குவோம். வாருங்கள். எனக்கு இது ருசியாக இருக்கும் என்று நம்புகிறேன். இதை ஊற்றுவோம். அப்படியா? உங்களுக்கு எப்படி? ஓ, நீர் ஒளிர்கிறீர்கள். என்ன நடக்கிறது? வாவ், பெண்களே, பிரிட்னி நாயாக மாறிவிட்டாள். அது மிகவும் இனிப்பாக இருக்கிறது. இது அவள் எதிர்பார்த்தது அல்ல. சரி, மாண்டியின் முறை. உன் மந்திர மருந்தை முயற்சி செய். நான் தவளை ஆகிவிடக் கூடாது என்று நம்புகிறேன். இதை முயற்சிப்போம். இது சுவையாக இருக்கிறது. ஓ, என்னோட ஏதோ உணர்கிறேன். ஓ, என்னால் புரியல. அறை ஏன் இவ்வளவு பெரியது? ஹே, நிக்கோல், எனக்கு உதவுங்கள். என்ன? ஓ, மாண்டி, நீ ஒரு குழந்தை மாதிரி இருக்கிறாய். வா. வாவ்! இது குறைப்பதற்கான ஒரு எலிக்சர். ஓஹோ, பிரிட்னி உன்னுடன் விளையாட முடிவு செய்தார். ஓடு. நிக்கோல், இது உன் முறை. ஓ, இது மிகவும் பயங்கரமாக இருக்கிறது. என்ன ஆகும் எனக்கு? பார்க்கலாம். இது இனிப்பு, குளிர். இப்போது எனக்கு இரட்டிப்பு கிடைத்து விட்டது. இன்னொன்றை செய்வேன். எனக்கு பல நகல்கள் உள்ளன. எவ்வளவு அற்புதம்! கொஞ்சம் கூடுதலாக வாங்குவோம். நிக்கோல், அறையில் உங்களைப் போல பலர் இருக்கிறார்கள். இது எப்படி சாத்தியம்? நீங்கள் இனி ஒருபோதும் சலிக்க மாட்டீர்கள். ஓ, என்ன ஒரு சிறிய கிண்ணம் நாய் உணவு. நிக்கோல், இது அருவருப்பாக இருக்கிறது. பிரிட்னி, நடுத்தரமானது. மீண்டும் நாய்க்கு உணவு. ஓ, இல்ல மாண்டி, இல்லை. நான் உன்னை பொறாமைப்படவில்லை. வா, நிக்கோலுடன் தொடங்கலாம். சரி, முதலில் நான் முயற்சி செய்கிறேன். இது சுவையாக இருக்கிறதா இல்லையா என்று நான் உங்களுக்கு சொல்கிறேன். எனக்கு அதிகமாக இல்லை, ஆனால் இது மோசமாக இருக்கிறது. எனக்கு வாந்தி வரப்போகிறது. என் வாய்க்கு இந்த ஸ்ப்ரே இருக்கிறது. நல்ல விஷயம். இப்போது என் மூச்சு மீண்டும் தழுவலாக உள்ளது. இது பிரிட்னியின் முறை. வாருங்கள், துணிவாக இருங்கள். இந்த உணவை நீங்கள் முயற்சிக்க வேண்டும். ஒரு யோசனை. எனக்கு பால் மற்றும் ஒரு கரண்டி வேண்டும். இதை சீரியல் என்று கற்பனை செய்வோம். சரி, இது நிச்சயமாக துர்நாற்றமாக இருக்கிறது. மிகவும் இனிப்பாக இல்லை. ஒரு கரண்டி. பால் சேர்த்து சாப்பிடுவதற்கு மோசமாக இல்லை. ஏய் பிரிட்னி, நீ உண்மையிலேயே நாய் உணவு சாப்பிடுகிறாயா? அது விசித்திரமாக இருக்கிறது. சில நிமிடங்களுக்கு முன்பு நீ திரும்பி சென்று விட விரும்பினாய். பிரிட்னி, அது அருவருப்பாக இருக்கிறது. ஓ, பிரிட்னி, அது மிகவும் மோசமானது. இனிமேல் அப்படி செய்யாதே. வாருங்கள். இதை என்ன செய்யலாம்? யோ, சரி, நான் விப்ட் கிரீம் பயன்படுத்தலாம். அதனுடன் எல்லாமே சுவையாக இருக்கும். அதை ஒரு கிண்ணத்தில் பிழிந்து விடுகிறேன். அடுத்தது நான் எல்லாவற்றிலும் நட்ஸ் காண்டி தூவப் போகிறேன். சரி. வாவ், மோசமில்லை, மோசமில்லை. மற்றும் நாய் உணவு லேபிளை நட்ஸ் காண்டியால் மூடுவது. மாண்டி அதை தானே முயற்சிக்க முடிவு செய்தாள். சரி, இது வேலை செய்யலாம். ஓ, அது வேலை செய்யவில்லை. நான் நினைக்கிறேன் மற்றவர்கள் அதை நம்பினார்கள். அவர்கள் அதை தாங்களே சரிபார்க்க போகிறார்கள். நன்றாக. நீ என்ன நினைக்கிறாய்? நிக்கோலுக்கு இது பிடிக்கவில்லை, ஆனால் பிரிட்டனிக்கு மிகவும் மகிழ்ச்சி. பிரிட்னி, உனக்கு என்ன ஆச்சு? ருசியானது. அது ஒரு லாலிபாப், ஆனால் அதற்குள் ஒரு பூச்சி இருக்கிறது. பிரிட்னி, ஓ,
ஒரு கரப்பான் பூச்சி? ஓ இல்ல. ஒரு பாம்பா? ஓ, அது பயங்கரமாக இருக்கிறது. பெண்களே அமைதியாருங்கள். நான் முதலில் தொடங்குகிறேன். எனக்கு ஒரு பெரிதாக்கி கண்ணாடி வேண்டும். அடடா, உள்ள ஒரு ஈ இருக்கிறது. அது அருவருப்பாக இருக்கிறது. ஆனால் சரி, நான் அதை முயற்சி செய்கிறேன். லாலிபாப் சுவையாக இருக்கிறது. என்ன பெண்களே, அந்த சத்தம் கேட்கிறதா? அது ஈ. அது மீண்டும் உயிர் தெழுந்து விட்டது. அது அருவருப்பாக இருக்கிறது. விரைவாக செய், அதை பிடி. என்ன செய்ய வேண்டும் என எனக்கு தெரியும். இந்த ஈயை போக்கி விடுவோம். இது வேலை செய்தது. ஓ மன்னிக்கவும். அப்படியா? என் முறை. ஐயோ, உள்ளே ஒரு கரப்பான் பூச்சி இருக்கிறது. லாலிபாப் உண்மையில் ருசியாக இருக்கிறது. அதை சாப்பிடுவதை நிறுத்த முடியாது. இது ஒரு கனவு. பெண்களே, அவளது வாயில் ஒரு கரப்பான் பூச்சி இருக்கிறது. பிரிட்னி, அதை சாப்பிடாதே. ரொம்ப தாமதமாகிவிட்டது. உங்களுக்கு பிடிச்சதா? பிரிட்னி, அந்த மருந்து குடித்த பிறகு உன்னிடம் ஏதோ நடந்திருக்கிறது. நீ வித்தியாசமா நடந்து கொள்கிறாய். நீங்க ஒரு கரப்பான் பூச்சியை சாப்பிட்டீங்க, ஆனால் உங்களுக்கு வெறுப்பாக இல்லை. ஆமாம், அது உறுதி. சரி, நான் இப்போது செய்வேன். என் லாலிபாப் முழுவதும் ஒரு பாம்பு இருக்கிறது. இதை பற்றி என்ன செய்ய வேண்டும்? கிராமல் சுவையாக இருக்கிறது. இதை தூக்குவது கடினம். என்ன செய்ய வேண்டும் என எனக்கு தெரியும். இந்த லாலிபாபை சுத்தியால் உடைப்போம். இது உண்மையில் வேடிக்கையாக இருக்கிறது. அட இல்ல, பாம்பு வெளியே வந்துச்சுது. அது ஒரு உண்மையான பாம்பு. அது போயிடும். ஆனால் அதை எப்படி அகற்றுவது? பெண்களே, என்னை பாம்புட விட்டு விடாதீர்கள். அது ஒரு புழுதானா? அது கண்டிப்பா ஒரு கமி பாம்பு. நிகோலுக்கு நடுத்தர அளவிலானது இருக்கிறது. ரிட்னி, வாவ், அது மிக பெரியது. மாண்டி, நீ முதலில் போ. நீ என்ன கண்டுபிடித்தாய்? நான் உருளும் கம்பியால் புழுவை உருட்ட வேண்டும். அப்படித்தான் அது பெரியதாக இருக்கும். அது வேலை செய்தது. இந்த யோசனை உங்களுக்கு எப்படி பிடித்தது? நான் புத்திசாலி என்பதை நான் அறிவேன். ஓ, அது மேசையில் ஒட்டிக்கொண்டது. நான் ஒரு ஸ்பேடுலா பயன்படுத்த போகிறேன். ஓ, அது வலித்தது. மாண்டி, நீ சரியா இருக்கியா? உன் கமிய முயற்சிக்க நேரம் வந்துவிட்டது. அது எப்படி சுவைக்கிறது? கண்டிப்பாக ருசியாக இருக்கிறது, ஆனால் போதவில்லை. ஆம், இப்போது நிக்கோலின் முறை. நீ என்ன செய்ய போகிறாய்? ஒரு மீன் பிடிக்கும் கம்பி. சுவாரஸ்யம். ஆம், நான் ஒரு மீனை பிடிக்கப் போகிறேன். அதுதான் என் யோசனை. வாவ், என்ன? எல்லாரும் அமைதியாக இருங்கள். ஓ, அது கடிக்கிறது. அது வேலை செய்தது. என் கமி புழுவில் ஒரு கமி மீன் கிடைத்து விட்டது. பெண்களே, என் பிடிப்பை எப்படி விரும்புகிறீர்கள்? எனக்கு தெரியும். என்ன, இதை முயற்சி செய்யலாம். சுவையாக இருக்கிறது. அப்படியா? இது என் முறை. இதை முயற்சி செய்வோம். நான் இதை 2 பாதிகளாக உடைக்கப் போகிறேன். ஓ, நான் செய்துவிட்டேன். நானும் சில மீன்களை பிடிப்பேன். ஆனால் என் மீன் மிக பெரியதாக இருக்கும். வாவ், அதை உள்ள வைக்கிறேன். அட உண்மையா? இது மீன் போல தெரியவில்லை. இது ஒரு சப்ஸ்கிரைப் பட்டன். அதை கிளிக் செய்து எங்கள் வீடியோக்களை முதலில் பாருங்கள். மறக்காமல் மணி அழுத்தவும். ஓ, இந்த புழுவின் 2ஆம் பகுதியை முயற்சிப்போம். வாவ், வழியிலிருந்து விலகுங்கள். பிரிட்னி, நீ மாண்டியை அடித்து விட்டாய். உன் பிடிப்பு எப்படி இருக்கிறது? கூல். வாவ். ஓ மனிதனே,
பிரிட்னி, இது புளிப்பு ஜெல்லியா? வாவ்! மற்றவர்களுக்கு என்ன? நிக்கோலுக்கு நடுத்தர அளவு ஒன்று இருக்கிறது, மாண்டிக்கு பெரிய பகுதி இருக்கிறது. இது மிகவும் புளிப்பு. பிரிட்னியுடன் தொடங்குவோம். வாங்க, உங்கள் நாக்கில் பிழியுங்கள். அது எப்படி இருக்கிறது? ஓ, உன்னிடம் ஏதோ தவறு இருக்கிறது. உங்கள் கண்கள் பச்சையாக உள்ளன. இப்போது எல்லாம் நன்றாக உள்ளது. அதை முயற்சிக்க பயமாக இருக்கிறது. ஓ மனித என் கண்களும் பச்சையாக மாறுமா? சரி, இதை முயற்சி செய்து பார்ப்போம். நான் துணிச்சலானவன். நான் இதை சமாளிக்க முடியும். மோசமாக வாசனை இல்லை. வாவ்! இந்த அமிலம் என் முழு உடலிலும் செல்கிறது. எனக்கு முட்டைகள் எழுகிறது. காத்திரு. நிக்கோல், உன் நாக்கு. ஓ என் கடவுளே, இதை சரி செய்ய வேண்டும். ஒருவேளை கொஞ்சம் தண்ணீர் உதவுமா? அது வேலை செய்தது. இப்போது மாண்டி. ஓ, பயப்படாதே. இல்லை, நீ அதை முயற்சி செய்ய வேண்டும். சரி, நான் முயற்சிக்கிறேன். எனக்கு மிகவும் பயமாக இருக்கிறது. என் நாக்கில் கொஞ்சம் பிழிந்து பார்க்கிறேன். ஓ, புளிப்பு. ஆனால் இது ருசியாக இருக்கிறது. எனக்கு இது பிடிச்சிருக்கிறது. ஓ, எல்லாவற்றையும் சாப்பிட வேண்டும். எனக்கு பெரிய பகுதி கிடைத்துள்ளது. அட, அது பயங்கரமாக இருக்கிறது. நண்பர்களே, கொஞ்சம் மீதம் இருக்கிறது. வாவ்! நான் மின்சாரம் தாக்கியது. மாண்டி, நீ சரியா இருக்கியா? ஆம், பிரிட்னி, நமக்கு நிச்சயமாக உதவி தேவை. Aingeras is சொத்தன்மை சோர்ஸே எச்சேற்றையர் ஒடியன் ஏஞ்சர் என்னரிடம் சொத்தன்மை ஆற்றும் ஆபத்தானவர். பை பை. வணக்கம் பெண்களே, எப்படி இருக்கிறீர்கள்? ஓ, நான் பார்க்கிறேன், அது மோசமாக இருக்கிறது. மோசமான ஆற கிடைச்சதா? எவ்வளவு பயங்கரம்! என் படுக்கை உடைந்து விட்டது. மேலும் அங்கே கரப்பான் பூச்சிகள் உள்ளன. ஓ, அதை எடுத்து விடு. அண்ணா, நீ எல்லாரையும் பயமுறுத்தி விடுவாய். நிறுத்து, நான் அவர்களை எனக்கே எடுத்துக்கொள்கிறேன். அது என்னை வெறுக்க வைக்கிறது. வெள்ளிக்கிழமை. நான் இங்கே வாழ விரும்பவில்லை. நான் உன்னுடன் இருக்க விரும்பவில்லை. நாம் பலி கொடுக்க வேண்டும். சரி, நான் உண்மையில் ஏதோ ஒன்றை கண்டுபிடித்தேன். நாம் நமது அறைகளை முற்றிலும் புதிதாக உருவாக்குவோம். அப்படிதான் நான் அதை வைத்துக் கொள்வேன். பாருங்கள். ஓ, ரத்மியும் பிரகாசமா இருக்க. நான் குருடாக வேண்டுமா? இதோ என்னுடையதை பாருங்கள். நான் அதை எனது சொந்த பாணியில் செய்வேன். நீங்கள் எதையும் புரிந்து கொள்ளவில்லை. புதன்கிழமையின் அறை அழகாக இருந்தது என்று நினைத்தேன், ஆனால் என்னின் அறை மிகவும் அழகாக இருக்கிறது. எந்த உள்துறை மயமாக்கலும் அற்புதமாக இருக்கும் என்று நினைக்கிறேன். போர்டு ஆர்ட் புதிய சவாலுக்கு வரவேற்கிறோம். கை, உன் உதவி தேவை. Andasmans propasines fontours. இதை நிறைய சொல்ல முடியுமா? ஷிமெஜிஸ். அப்போது என்ன அன்ஸ்படுத்தலாம் என்று பார்க்கலாம். அது என் சகோதரன் அதை அங்கே வைத்தான். கருப்பு பெயிண்ட் சரியானது. இந்த வெள்ளை சுவர்கள் எனக்கு மருத்துவமனை நினைவூட்டுகின்றன. அவற்றை வண்ணம் பூசுவோம். சரியானது. கருப்பு என்பது ஒரு அழியாத பாணி. எனிட் மட்டும் அதை விரும்பவில்லை. மற்ற என்ன இருக்கிறது? கை, எனக்கு உதவுங்கள். எனிட், போய்விடு. அதை பிடிக்கிறேன். ஒரு துருவியும் எனக்கு காயம் செய்யாது. தொடங்கலாம். வாவ், வென்ஸ்டே, ஒரு இளம் பெண்ணுக்காக மரச்சாமான்களை சேகரிப்பதில் நீ மோசமாக இல்லை. வாவ், அது இல்லை. நான் படுக்கையை கருப்பாக வண்ணம் பூச முடிவு செய்தேன். இப்படி இருந்தால் நல்லது என்று நினைக்கிறேன். இன்னும் ஏதோ குறைவாக உள்ளது. சரி, என் ரகசியங்களின் பெட்டி. அது என்ன? நான் பார்க்க வேண்டும். என் அறையில் சில அலங்கார பொருட்களை பயன்படுத்தலாம். அது சிறந்தது. As first of green stream was first on curly Trollands read as first on tube versions. Cool. அது மிகவும் நல்லதாக தெரிகிறது. இறுதியாக சில வெள்ளை நிறத்தை சேர்ப்போம். பூ, என் கைகள் அழுக்காக வேண்டாம். கை, எனக்கு உதவுங்கள். அது நல்லது. அற்புதம். நன்றி.
நீ சுதந்திரமாக இருக்கிறாய். எல்லாம் தயார். என்னை தாண்டி என்ன செய்கிறாள்? என்னை தாண்டி நீ அங்கேயே இரு. கவனமாக பார். இது உன் பாதி, இது என் பாதி. மஞ்சள் கோட்டை தாண்டாதே, சரியா? ஓ, என்னை தாண்டி கொஞ்சம் கோபமாகிவிட்டாள். நம்முடைய நகங்களை ஒன்றாக பிடிக்க குட்டி நாய். நான் மன்னிக்கவும், இது எனக்கு அரிதாகவே நடக்கிறது. ஆனால் என் அறையை கவனிக்க நேரம் வந்துவிட்டது. நான் என் அறையை புதன்கிழமை என்று இருந்ததை விட சிறப்பாக மாற்றுவேன். ஆஹா, அவள் அதை பார்ப்பதற்காக என்னை வேண்டிக் கொள்வாள். வாவ், என்ன அழகான நிறம். தயார். இந்த சுவர்கள் மந்திரமாய் தெரிகின்றன. உள் அலங்காரத்திற்கு தேவையான அனைத்தையும் நான் ஆர்டர் செய்ய வேண்டும். ஓ, அவர்கள் ஏற்கனவே வந்துவிட்டார்கள். நான் ஓடிக்கொண்டிருக்கிறேன். ஹலோ. ஆம், தயவு செய்து இதை இங்கே வையுங்கள். சரி. ஓ, உங்களின் உதவிக்கு நன்றி. பை. என்ன காத்திருக்கிறது இங்கே? ஓ, மஞ்சள் வண்ண பெயிண்ட் மற்றும் ஒரு தூரிகை. இதுவே எனக்கு தேவை. நான் படுக்கையும் தரையும் வண்ணம் போட போகிறேன். லா 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 லா. இது சூரியன் என்று நான் நடிக்கிறேன். இந்த மஞ்சள் நிறம் என் மனநிலையை உயர்த்துகிறது. இன்னும் என்ன இருக்கிறது? வாவ், எவ்வளவு பொம்மைகள். வாவ். வாவ், ஏனிட், உன் அறை ஏற்கனவே மிகவும் அழகாக இருக்கிறது. இது மிகவும் ஆரம்பம். இப்போது நான் இதை முடிப்பேன். வாவ், அந்த ரிப்பன்களும் வானவில், அது மிகவும் அழகாக இருக்கிறது. மேலும் ஒரு பட்டாம்பூச்சி, அதை பாருங்கள். கனவு பிடிப்பான் மற்றும் சில ஸ்டிக்கர்கள். உங்களுக்கு இது எப்படி பிடிக்கிறது? நிச்சயமாக எனக்கு நிறைய நகங்கள் பூசிகள் உள்ளன. அதை நான் வரைவதற்கு பயன்படுத்தலாம். ஓய்லா, எல்லாம் முடிஞ்சது. வாங்க, உள்ள வாங்க. வாவ், அது அற்புதம். А столько классных вещей и книг, и даже этот горшок с травой. எல்லாமே மந்திரமாய் தெரிகிறது. நன்றாக இருக்கிறது. ஓ, ஆம், நன்றி. ஓ, பொறாமைப்படாதே. வென்ஸ்டே, உன் இருண்ட அறையில உட்காரு. இங்கே கை அருமை, அது அருமையாக தெரிகிறது. இப்போது ஒரு சிறிய ஃபாண்டட், இது போதும். உங்களுக்கு சில மோதிரங்களை போடுவோம், இது போதும். அவை எவ்வளவு அழகாக இருக்கின்றன பாருங்கள். ஓ ஓ, நீ அழகாக இருக்கிறாய். என்ன கை என்னிடம்? நீ அங்கே என்ன செய்கிறாய்? என்ன உங்கள் கைகளை காட்டுங்கள். அருவருப்பாக இருக்கிறது இந்த பிங்க் பஞ்சு எல்லாம். ஓ, நீங்கள் அருவருப்பாக இருக்கிறீர்கள். போய்விடுங்கள். ஓ மனிதா, ஹே வென்ஸ்டே, இது சரியில்லை. ஓ, அஃப்து எனக்காக. நான் ஓடிக்கொண்டிருக்கிறேன். ஓ, எனக்கு தெரியவில்லை. ஹலோ ராபர்ட். ஓ ஹே, நான் இங்கே இருக்கிறேன். உங்களுக்கு என்ன வேண்டும்? இது எனக்கான பரிசா? ஓ, நன்றாக இருக்கிறது. நன்றி. பை. ஹே, திரும்பி வா. மூவா. ஆமா, பை. பார்ப்போம். ராபர்ட் என்ன கொடுத்தார்? அதை திறக்க காத்திருக்க முடியவில்லை. ஒரு நாய், அதுதான் நான் விரும்பியது. நீ அற்புதமாக இருக்கிறாய். உனக்கு பெயர் வைக்கிறேன். சான். உனக்கு ஒரு சிறிய விழா. ஓ, நான் ஒரு உடை தேர்வு செய்கிறேன். குள், அற்புதம். என்ன? ஓ, ஆம். என் அண்டை வீட்டாருடன் உங்களுக்கு பிரச்சனை இருக்கிறதா என்று சொல்ல வேண்டாம். Sienna, பயங்கரம். Gazuralstani. Saus sur restaurants your own bertoch. Trivis pro, Browsellinger. Alright, I sure occur ears, though I'm precious preach on braids. Anger said this why I'm training shits. Cut up rental pace. Angry wiwery into her, Angula Cardle and trap in, praying jam. நீ மிகவும் நகைச்சுவையாக இருக்கிறாய். ஓ, என்ன? அதை எடுத்துடு. கரப்பான் பூச்சிகள், என்ன ஒரு பயங்கரம். எத்தனை பேர் எனக்கு உதவுங்கள். ஓ, நான் இப்போ. ஓ, இல்ல இல்ல இல்ல. நான் இதை செய்ய விரும்பவில்லை. ஓ, தயவு செய்து வாருங்கள். தயவு செய்து. ஓ ஓ, நீங்கள் இங்கே இருப்பதற்கு நன்றி. என்ன? எனக்கு இதை ஏன் தேவை? சரி. ஆமா. ஓ மனிதா, பயப்படாதே.
அது என்ன? கார்லோ, நீ இறந்து விட்டாயா? என்ன ஒரு பயங்கரம்! என் சிறந்த நண்பன் கார்ல் இறந்து விட்டான். அவனை முறையாக அடக்கம் செய்ய வேண்டும். உனக்காக மிகவும் வசதியான பெட்டியை எடுத்தேன். நீங்கள் சொர்க்கத்தில் என்னை கவனித்துக் கொள்வீர்கள் என்று நம்புகிறேன். இனிமையாக தூங்குங்கள் என் சிறிய கரப்பான் பூச்சி. நான் உன்னை ஒருபோதும் மன்னிக்க மாட்டேன். நீ மாற்ற முடியாதவன். இது என்ன என்னட்? வந்ததற்கு நன்றி. எனக்கு ஒரு விருந்து நடத்த வேண்டும். நான் கேக் செய்ய முடித்து விட்டேன். இறுதி அலங்காரம். நான் விருந்தினர்களுக்காக காத்திருக்கிறேன். நானும் ஒரு விருந்தினை நடத்த முடிவு செய்தேன். ஓ, ஒரு கண். சரியானது. நன்றி கை. ஆன்னட். அவள் பயந்து விட்டாள். குளிர். பெண்களே, சீக்கிரம் பாருங்கள், எல்லாம் தயார். அவ்வா, இங்கே அவர்கள் இருக்கிறார்கள். நான் வருகிறேன். ஓ, வணக்கம் பெண்களே, வந்ததற்கு நன்றி. சரி, வணக்கம். முத்தங்கள். ஓ இல்லை, என் அழகான கேக். ஓ, நீங்கள் எல்லாவற்றையும் சாப்பிட்டு விட்டீர்கள். எப்படி இருக்கிறது? நீங்கள் எப்படி முழு கேக்கையும் தனியாக சாப்பிட முடிந்தது? ஓ மான். ஹே ஹூ. ஹூரே, ஒரு பார்ட்டி. உங்களுக்கு கேக் வேண்டுமா? நீங்க பயப்படாமல் முயற்சி செய்யலாம். அன்னட், கவலைப்படாதே. நீ உண்மையாகவே அதை சாப்பிட போகிறாயா? சரி, அது பயமற்றது. ஓ இல்லை, இன்றிரவு அனட் பிறந்த நாள் விருந்து. அனட், உனக்கு பிறந்த நாள் வாழ்த்துக்கள் சொல்ல வரேன். சன்னி, உன் கேக்கை சாப்பிட்டதாக பெண்கள் சொன்னார்கள். வாவ், வென்ஸ்டே, அது மிகவும் அழகாக இருக்கிறது. நன்றி. அதை நீங்கள் செய்ய முடிகிறதா நண்பர்களே? எடுத்துக்காட்டாக ஒரு பை. நிச்சயமா. நான் அதை 3 பகுதிகளாக பிரித்து ஒவ்வொன்றிலும் முந்திரி, ஆசா, நீல கொத்து மாங்காய் என குறைச்சல் சேர்க்கிறேன். ஓ, என்ன நறுமணம் கொண்ட முந்திரி குறைச்சல். சரி, எல்லா மாவையும் உருட்டுவோம். கொஞ்சம் சாக்லேட் சேர்க்கவும். கருப்பு மாவுல இருந்து நான் ஒரு வெள்ளரிக்காய் வடிவில ரொம்ப ருசியான இனிமையான பை பெறுவேன். அப்படித்தான். இப்ப எல்லாத்தையும் கிண்ணத்துல சேர்த்து ஓய்வுக்கு வைங்க. ஓ, அப்படியே பாருங்க. சூப்பர் பாட்டி. சமையல்காரருக்கு பல நிற கடவையை பயன்படுத்தி பைல் உருவாக்க ஒரு சிறந்த யோசனை இருக்கிறது. இது மிகுந்த பிரமிப்பு அளிக்கும் மற்றும் சூப்பராக இருக்கிறது. நாங்கள் ஒரு புல்லாங்குழலை உருவாக்கி வெப்பமான எண்ணெயில் தட்டையின் லாஷில் யான் என்பது கிடுகிடும் டோனட்ஸில் தரிக்கிறோம். அப்படித்தான். மற்றும் போலா, இப்போது அதை பாதியாக வெட்டலாம். அந்த மாதிரியே. இப்போது உள்ளேயே சில கிரீம் வைக்கின்றோம். சரியானது. நான்சி, உனக்கு உதவி தேவையா? இல்லை, நன்றி ஜெஃப். நான் நல்லபடியே இருக்கிறேன். நான் சுருக்கி இந்த மாவை சாக்லேட்ஸ் 2 பெரிய டோன்ஸஸ் ஒரு வெஃபில் இயந்திரத்தோட கலந்துட்டு இருக்கேன். கிறிஸ்பி, இந்த பாய் குவைனி உங்களுக்கு பிடிக்குதா? அவைகளுக்கு கருகியதாக தோன்றினால் அப்படியெனில் நீங்க தவறா நினைக்கிறீங்க. அது சாக்லேட். அதுவே உண்மை. நமக்கு இன்னும் இனிப்பு சேர்க்கணும். எனக்கு அவர் ரொம்ப பிடிக்கும். பாருங்கள் பாட்டி, உங்களுக்கு அது பிடிச்சதா? நல்லா இருக்கு. சுவையான துண்டை நாம வெட்டுறோம். தர்பூசணி கேக் பி. அப்போ சாப்பிட ஆரம்பிங்க குட்டி. வா, எவ்வளவு சுவையானது வந்து. ஓ, இது என்ன?
நல்லா வாசிக்குது. கனிவான தோற்றம் இல்ல. விட்டீங்க சகோதரி, எனக்கு இது பிடிக்கல. அது முதல்ல இது ஒரு தர்பூசணிய போல தெரியுது. வாசனை நல்லா இருக்கு. சுவை முற்றாகவே எண்ணியதை நினைவூட்டுது. நன்றி பாட்டி. ஓ வாவ், அந்த டோனட்டை பாருங்க. இது ரொம்ப குளிர்ச்சியாகவும் அழகாகவும் தோணுது. நான் விரைவில் அதை சுவைக்க விரும்புகிறேன். இது அருமை. சமையலர் வென்றார். ஆம், இறக்கம். பாருங்க. இங்க ரோல்ஸ், டானட்ஸ் வண்டியும்ல கிரேட்டாம் பொருட்களை சேகரிக்க முடியும் அப்படின்ற எங்க புது விளையாட்டை பத்தி கேட்டீங்களா? ஊரே, நான் வெற்றி பெற்றேன். என்னோட சேர்ந்து மல்டிடோ கேமின பதிவிறக்குங்க. மற்றும் ஆப் ஸ்டோர். அடுத்த பணிக்கார் பேன்கேக். நான் அவர்களை கடவுள் அறியும் விரும்புகிறேன். அருமை குழந்தையே, இதில் தான் நான் சிறந்தவன். ஓஹோ, அதை பற்றி வாதிட முடியும். ஓஹோ, பாட்டி மற்றும் சமையல்காரர் எப்போதும் போட்டியாளர்கள். ஆனால் எனக்காக முக்கியமானது ரசிப்பதற்கு சமையல் செய்வதே. தோசைக்கு மாவை செய்வதற்கு 2 முட்டைகள் மற்றும் அதிகமா எடுங்கள். ஓஹோ, இது இப்படிதான் தெரிகிறது. அப்படியா? எல்லாத்தையும் கலக்கி கொள்ளலாம். ஆச்சரியம், அது ஒரு பனி பெய்தல். நான் எந்த தப்பு பண்றது எனக்கு தெரியல. ஆஹா, நான் இதய வடிவிலான பன்கேக்குகள் செய்யும் போது எனது பேத்தி மிகவும் மகிழ்ச்சி அடைவாள் என்று நினைக்கிறேன். ஓவியத்தை தாவர பொதியில் வைத்து கொஞ்சம் மாவை ஊற்று. அது பொன்னிறமாகவும் சுவையாகவும் விடட்டும். ஆஹா, என்ன மனம்! நான் குறிப்பிட்ட ஒரு அடுப்புல தோசைகள் பண்ண விரும்புறேன். வெண்டரையாவத்தை புரட்டுறது ரொம்ப சுலபம். அப்படியே நாங்க மாவையும் ஒரு சிறு குழாயில வைக்கிறோம். பூரணமா சென்றது. இப்ப நான் தொடங்கலாம். மிகுந்த கவனத்துடன் ஒரு மற்றும் சரியான பேன்கேக் தயாராக உள்ளது. அதை தட்டில் ஊற்று. கூடாரம், இதோ இந்த அழகான இதயத்தை காணுங்கள். அப்படியா? ஓ, நான் பேன்கேக் எரிச்சிட்டேன் அப்படின்னு எண்ணுறேன். ஓ இல்ல, அது முழுமையா எரிஞ்சிச்சு. நான் என்ன செய்யணும்? ஓ ஆமா, எனக்கு ஒரு யோசனை இருக்கிறது. அவங்க யார் சிறந்தவர் என்று தீர்மானிக்கிற வரை நான் சில பான்கேக்களை திருடி விடுவேன். ஓ ஆமாம். ஓ அருமை, சரியாக. என்ன வேகமாக தேனியங்கள் போயிட்டன. நேரம் முடிவதற்கு முன் கூடுதல் தேனியங்களை அவசரமாக சமைக்க வேண்டும். நான் கோகோவோட சேர்த்து அவத்த சாக்லேட் ஆக்க உள்ளேன். அப்புறம் பாட்டியை வெல்ல முடியும்னு நம்புறேன். ஆமாங்க, குழந்தைய மகிழ்விக்க யூனிகார்ன வரைகிறேன். அதுல அருமையா இருக்கும். சரி, அவ்வளவுதான். அருமையா இருக்கு. ஆமாம், நன்றாவே தெரிகிறது. இதற்கு பிறகு அதை திருப்பி பார்ப்போம். வாவ், வா. அரை பிராவோ சமையல்காரர். ஆமா, நானும் தொட்டு முடிக்க இருக்கிறேன். மேலே கொஞ்சம் சாக்லேட் பேஸ்ட் தான் போட வேண்டியது. ஓஹோ, மகிழ்வான மனம். மற்றும் நிச்சயமாக சில ஸ்வீடன் அவர்கள் செய்கிறார்கள். நல்லா பண்ண நான்சி. பின்னர் நான் தயிர் அல்லது சர்க்கரை சீனி சேர்க்கிறேன். இதோ நடுவுல இருந்து ஒரு துண்டெடு. மாலை உணவு தயாராக உள்ளது. மிக அழகானது. என்ன அழகான பேன்கேக்ஸ். எனக்கு சிறுநெறி ரொம்ப பிடிக்கும். நாம் முயற்சித்து பார்க்கலாம். சுவை சாதாரணமாக இருக்கிறது, ஆனால் நன்றி. ஓ வாவ், என்ன அழகான இதயங்கள். யார் அவற்றை சமைத்தார்கள் என நினைக்கிறேன். அது பாட்டி. மோசமில்லையே. நன்றி. பாய். ஓ, அப்பளங்கள் இனிப்புகளோட அற்புதம். வாங்க முயற்சி பண்ணலாம். ஓ அம்மா, சூப்பர், அற்புதம். நான்சி ஜெயிச்சாங்க.
மெயிலையா நான் நன்றி வில் ஓப்ஸ் எனக்கு ரொம்ப பசிக்கிறது தயவு செய்து எனக்கு கலக்குங்கள் கொஞ்சம் நூடுல்ஸ். செல்லமே ஹூம் எனக்கு தெரியும். நான் நூடுல்ஸ் எடுத்துவிட்டு அவற்றின் மீது கொதிக்கும் தண்ணீர் ஊற்றலாம். அப்பொழுது அது குளிர்ச்சியுடன் சுவையாக இருக்கும். இப்படி கேஎச் பார்ட்டி அருமையாக இல்லைமா? பாரு, இது உங்களுக்கு பிடிச்சதா? ரொம்ப திறமைசாலி. நான் பாருங்கள், என் கைகளால் நேடில் செய்வதில் எனக்கு தேர்ச்சி உண்டு. இதற்காக மவுண்டையை உருட்டி உங்கள் விருப்பமான அழகான உருவத்தை அதை சரிவெட்டவும். ஒரு கரடியின் உருவம், ஒரு இதயம் அல்லது ஒரு சிரிப்பு முகம். நான் என் விருப்பமான சேனலின் பெயரை வெட்டுவேன். எனக்கு என்ன செய்யலாம் ஷெஃப்? பிராவோ நூடுல்ஸ் கொண்டு வர முயற்சிக்கணும். இது பல வண்ணங்களை கொண்ட அழகான நூடுல்ஸ் பாட்லா இருக்கட்டும். குழந்தைக்கு அது பிடிக்கும் என எனக்கு சந்தேகம் இல்ல. நான்சி, என்கிட்ட போனை நீங்கள் எப்படி விரும்புறீங்க? நல்லா இருக்குது. ஆனா நான் நூடுல்ஸ்க்கு மேலும் உருகிய சீஸ் சேர்ப்பேன், ஏனெனில் நான் அதை எனக்கு நல்லாகவும் என்னுடைய சகோதரிக்கும் அது பிடிக்கும் என உறுதியாக உள்ளது. நூடுல்ஸ்களை கலக்கிறேன். அது உண்மையாகவே சுவாரஸ்யமாக இருக்கிறது. ஒரு விசித்திரமான செய்முறை. சீசுடன் கீரை, எலுமிச்சை எண்ணெய், பீன்ஸ் ஆகியவற்றை கலந்து ஒரு இரசகவியம் செய்ய போறேன். எப்போது நம்ம எல்லாத்தையும் சேர்த்து பொடிச்சு விடலாம். இது அற்புதமா தெரியுதுன்னு நினைக்கிறேன். சரி, தட்டண்டையில் ஊற்றுங்கள். இத பாருங்கள், ரொம்ப அழகா இருக்குது. இப்போது எனது ரசித்த சேனலின் பெயரை வெளியிட்டு பச்சை கீரைகளால் அலங்கரிக்கலாம். நான் கிடவைகளை இறால் வச்சு அலங்கரிக்கிறேன் என்ன நினைக்கிறேன். என் கிடவைகள் தயார். தட்டில் ஊற்றி சில இறால் சேர்க்கவும். மிக்க நன்றி. ஓ, இந்த நூடுல்ஸ் வாசனை அருமையா இருக்கே. ஆனா அதை மகிழ்ச்சியோட முயற்சி பண்ணுவேன். இது குளிர்ச்சியா இருக்குது. ஆனா நான் 100 முறை அதை உண்டதுன்னா ஆச்சரியம் இல்லை. ஓ, அது என்ன பச்சை சாஸ்? ஆஹா, என்ன அழகான நூடுல்ஸ். இதன் ருசி எப்படி இருக்கா அப்படின்னு ஆச்சரியப்படுறேன். ஆஹா, வானவில் நேரத்துல எனக்கு பிடிச்சிருக்கு. இதுவும் ருசியா இருக்குது. சரியா, பாப்போம். சமையலர் வெற்றி பெறுகிறார். ஓ, நான் ஆமாம், இறுதியாக நன்கு பேத்தி. நாம் ஒரு அவ்வளவு வெறும் கம் இருக்கிறதே, பார்த்து பாரு. வெண்டி, உன் அதிர்ஷ்டம் கெட்டு சென்று விட்டது. ஆனால் கவலைப்படாதே, நீ முதலில் அதை மென்று விடலாம். ஆம், அருமை. குறைந்தது சில நல்ல செய்தி. சரி, வா, திறந்து வை. அடடா, என் விரல் சிக்க நினைக்கிறேன். ஐயோ, உதவுங்கள். நான் இதை என்ன செய்வதென்று தெரியவில்லை. உனக்கு உதவுகிறேன். உங்கள் விரலை விரைவாக இழுத்து. நான் முயற்சிக்கிறேன். அப்படியே அது உண்மையாகவே வேலை செய்ததா? நான் உன் விரலை வெட்டுவேன் என்று நினைத்தாயா? இதோ எடுத்துக்கொள். அந்த விரல் மீண்டும் சிக்கிக் கொண்டது. ஓ, இல்ல, சரியாச்சு. நான் சும்மாதான். சாம், நன்றி. அதை முயற்சிப்போம். ரொம்ப சுவையாக இருக்கிறது. ஆஹா, நான் எல்லா நேரத்தையும் முயற்சிக்க வேண்டும். மற்றும் நிச்சயமாக புத்திகளை ஊதவோம். வாவ், அருமை. நான் உனக்கு கிடைக்காதே என்று நம்புகிறேன். உங்க விரல் இனி சிக்கலையா? சரி, என் பபுள் கம்மை நான் முயற்சிக்க வேண்டிய நேரம். ஆனால் சாஸ் இல்லாமல் தயவு செய்து இதை இங்கு கொடு. இது பாதுகாப்பாக இல்லை. என்னிடம் நிச்சயமாக காயின் ஒன்று இருக்கிறது. நல்லவற்றை பெற எனது பணப்பையை எப்போதும் எடுத்து செல்கிறேன். பார்ப்போம். அதை அங்கே போட்டோம். இது ஏன் பரிசு? பச்சை கம்மிதான் நானும் முயற்சி செய்ய விரும்பினது. ஓஹா,
ரொம்ப சுவையாக உள்ளது. அந்த புட்புட்டிகளை பாருங்கள். சரி, தொடரலாம். என்ன? என்னிடம் உண்மையிலேயே ஒரு நாணயம் மட்டுமே இருந்ததா? நான் இப்போ என்ன செய்ய போகிறேன்? ஓ, எனக்கு தோன்றுகிறது ஒரு யோசனை. பசளை உண்மையில் களிமண் எனில் அதிலிருந்து ஏன் ஒரு நாணயம் செய்யக்கூடாது? அப்போ பார்ப்போம், அதை வைப்போம். இப்போது ஓ இல்லை, இது வேலை செய்யவில்லை. சரி, இன்னொரு முறையாக முயற்சி செய்வோம். ஓ இல்லை, மீண்டும் கடுமையான ஆக்கப்பூர்வ நடவடிக்கைகளை எடுக்க வேண்டிய நேரம் வந்துவிட்டது. என்கிட்ட சா இல்ல, அதாவது நான் ஒரு சுத்தியை பயன்படுத்த போகிறேன். இதுவே இன்னும் இறுதியாக நான் கவிதைகள் விரும்புகிறேன் என்று சொல்வது மட்டுமே. ஓ, நான் நிறைய நிறமில்லா பலூன்களை ஊதுவதையும் உற்சாகமாக காத்திருக்கிறேன். ஆம், அது நல்லது. ஆனால் முறை இன்னும் பயங்கரமாக இருக்கிறது. உண்மையில் நீண்ட நேரம் புழுக்கப்படும் போது சேர்ந்த பணம் கொண்ட பாயங்காவை தர வேண்டும். காத்திருங்கள், நான் அதை உடைக்க முடியாது. ஏன் முடிகிறது? காத்திருக்கவும். இது ரப்பரால் ஆனது. ஏன் அதை கலைக்க? கீழ் நீ முகப்பு தட்டையை மட்டும் திறந்து பார்த்தால் உனக்காக எல்லா நாணயங்களும் இங்கே இருக்கிறது. பார்த்தாயா? ஆமா, இந்த அளவுக்கு எளிதா? உதவிக்கு நன்றி. இப்போ என்னால் நான் விரும்பிய அளவுக்கு கும்பல் சாப்பிட முடியும். அதிகம் வேண்டும். செம்மையும் மஞ்சளும் பயன்படுத்தி பதிவு தொடங்கலாம். அது மிகவும் ருசியாக உள்ளது. வாங்க போகலாம். சார்ம, இது ரொம்ப அழகா இருக்குது. ஓ, அவற்றையெல்லாம் வாங்குறதுக்கு எனக்கு போதுமான பணம் இருந்தது. இப்ப நான் கிரஞ்சது அவத்துல நீந்தலாம். ஆனா கண்டிப்பாக நான் எல்லாவற்றையும் ஒரே நேரத்துல சாப்பிட்டு ஒரு பெரிய புயல் ஊதி விடுவேன். ஆஹா, அதை பாருங்க. நான் எவ்வளவு இருக்கிறேன்? அது வேணாம் ஒன்று நினைக்கிறேன். ஆம், இப்போது எனக்கு சிறிய ஒரு விருந்து உண்டு. ஒரு சாதாரண மெண்டோஸ். பாருங்கள், என்னிடம் என்ன இருக்கிறது? ஒரு பெரிய பெட்டி. இதனால் அது பெரியதா? எனதுடன் ஒப்பிடும்போது உங்களுடையது சிறிது உள்ளது. சரி பெண்களே, உங்கள் வாயை மூடுங்கள். பொறாமை ஒரு மோசமான உணர்ச்சி. வணக்கம், மூடுங்கள். இந்த முறை நான் முதல்ல இருப்பேன் போல. மேலும் எனக்கு சிறிய பேக்மெண்டோஸ் மட்டுமில்ல, அதிலும் உள்ளே ஒரு சாக்லேட் மட்டுமே. சரி, குறைஞ்சபட்சம் இதையாவது நான் நசுக்கலாம். ஓ, சுறுசுறுப்பானது இது. அப்பா, என் மூளையில கூட ஒரு பனித்தட்டு கிடைச்சேன். ஹாஹா, குளிர். ஏய், உன்னிடம் பனித்தட்டு இருக்கிறதா? ஆனால் மற்றவர்கள் மன வருந்துகிறார்கள். இது நீதி அல்ல. நான் அதை அம்பர்க்க சொன்னல. எப்படியாவது வேண்டி வாருங்கள். ஓ, இங்க இருக்கு. என்னுடைய மிட்டாய்கள் எங்க? முடிந்தது. பாருங்கள், எனக்கு ஒண்ணு மட்டுமே உள்ளது. ஆனால் இது மிகவும் பெரியது. வாங்க, விடையாக ஊற்று பாருங்கள். நான் மிகவும் சுவையாக உள்ளது. மிகவும் நல்லுள்ளது. அப்போ இதன் நன்றிக்குள் எவ்வளவு மந்தாரை உள்ளது என்பது எனக்கு குறைவாக கணிக்கப்பட்டது என நினைக்கிறேன். நான் தகவல்படுத்தி இருப்பது போல குளிரா இருக்கிறேன். சரி, கடைசி தொடுதல். என் ஓவியம் தயாராகிவிட்டது. அடி, எதுக்காக இது இவ்வளவு பசை பசையா இருக்குது? நான் விழுறேன். இல்ல, கதவு இருக்க கூடாது. ஓ இல்ல, ஐயோ, அது பொருந்தல்ல. எனக்கு மூயண்டோஸ் எப்படி பிடிக்குதோ அப்படி எல்லோருக்கும் பிடிப்பதில்லை. ஆனால் நான் அதை விரும்பவில்லை. சாம், அது திறக்க உன் முறை. கடைசியாக, ஆனால் என் முதலாளி. அது டெல்மன் பெரியதாக இருக்கிறது. அதை எடுத்து நிமிர முடியவில்லை. ஆனால் நான் முடித்தேன். ஆனாலும் அண்மையில் கொடுக்க முடியாது. அடடா, இது ரொம்பவே விரும்பத்தக்கது. நான் நின்று வைக்க முடியாமல் இருக்கிறது. ஆமாம், நான் ஏற்கனவே குளிர்ந்து விட்டேன். ஆனாலும் பரவாயில்லை, இதற்கேற்றாற்போல் நான் சமாளிக்கிறேன். தண்ணி மிகவும் சுவையாக இருக்குது, ஆனா மிகவும் குளிரா உள்ளது. ஆட புன்னகை இளம் பெண்களே, இதோ வசந்த காலத்தின் மத்தியில் குளிர்காலம் என்று வருகிறது. நாம் பனிச்சண்டை விளையாடுவோம். மிக சிறந்த யோசனை. நீங்கள் அத பிடி.
இதை எப்படி செய்தீர்கள்? சரி, இதோ செல்கிறேன். என் பழிவாங்கல் மிகவும் துயரம் போல இருக்கும். ஆமாம், எனக்கும் தெரியும். ஒழிய அட்மிட்டட்லி இது மிகவும் வேடிக்கையாக இருக்கிறது. காரணமாக மிகுந்த நன்றி எனக்குதான். வாவ், நான் இதுவரை இரோன் ஃபேண்டாவை பார்த்ததில்லை. நானும் இதை போல ஒரு விஷயத்தை பார்த்ததே இல்ல. ரொம்ப சின்னதுதான். எனக்கு தான் ஒரு சிறந்த உலோக தரை உள்ளது. சிறந்த விருப்பம். யாரு இல்லை, சின்ன பாடியில தான் நீங்களே வைங்க. என் விளைவாக எல்லாவற்றையும் குடிக்க வேண்டும். அது பலிக்கிறது. நல்லா இருக்கு. ஆனா Syrian cider விரைவில் சந்திப்போம். வாழ்த்துக்கள். பாருங்கள், இது ஃபாண்டா இல்லை, இது திரவ மிட்டாய். இது இன்னும் குளிர்ச்சியானது. ருசி இன்னும் சிறப்பாக உள்ளது. ருசியானது. எனக்கு பிடித்திருக்கிறது. ஓ, பாருங்கள், குளிர். எனக்கு தான் இது மிகவும் பிடிச்சிருந்தது அல்ல, இந்த விசித்திரமான தேனியும். இங்கே இருந்து போ. என்ன நீ என்ன செய்கிறாய்? அது என்னுடைய மிட்டாய் திருடி விட்டது. ஓகே, போதும். நீ அவளாய் வேதனைப்படுத்த போகிறாய். அப்புறம் அவள் தன் நண்பிகளுக்கு அழைக்க போகிறாள். உணர்ச்சியில் எனது பாட்டிலை குறி செய்கிறது. இந்த ஆரஞ்சு சுவையை அமைதியாக ரசிக்க அனுமதி அளிக்கவில்லையா? ருசியாக இருக்கிறதா? எல்லோருமே இதனை முயற்சித்து விட்டனர். ஆனால் நான் முயற்சிக்கவில்லை. நான் மேம்படுத்த வேண்டும். இத பார்க்கிறாயா எவ்வளவு ஒற்றுச்சுகள் அது. இதுக்கு ஒரு குளிர்ந்த முறைமை இருக்கிறது. ஒரு சிலந்தி வேலியின் பாணியில் தேடுகிறது. பார், இது சுருள் நிழல் முகமூடி அணிய சூழல். ஆம், அதை பாருங்கள். நான் தயார். நான் என்ன பண்ண முடியணுமா பாருங்க. அது பண்ண முடிஞ்சது எனக்கு தெரியாது. சூப்பர். ஓ ஓ, நான் என் கைகளை வெளியில வைக்க கூடாதே. ஆஹா, ருசிகரமா இருக்குது. நீ என்ன செய்தாய்? திரவமான பெந்தகுப்பியில் இருந்து யார் மிகவும் புகழ்விடரானவர்கள் அதை வேறணிவதில்லை. ஆம், அதே விஷயம் என்கிட்ட கூட. ஸ்பைடர்மேன் பாதையில் படுத்திருக்கும் போது உடனே நான் இந்த பிள்ளை ஆபத்தை முடிக்கிறேன். இருந்தால் போதுமானது. எனக்கு பேருந்தை பிடிக்க முடியுமா? காத்திருக்கவும், என்னை காத்திருக்கவும். நான் ஏற்கனவே ஓடிக்கொண்டிருக்கிறேன். பிரிட்னி எங்கே? நாங்கள் இருக்க போகிறோம். பள்ளிக்கு சென்று கொள்ள வேண்டும். நான் இங்கே இருக்கிறேன். நான் இங்கே இருக்கிறேன். நீங்கள் நலமா? இங்கே நான் நன்றாக இருக்கிறேன். ஹாய். நீங்க மெதுவா பேச முடியுமா? நான் எனது உதட்டில் படுக்கிறேன். அப்பப்பா, நான் இப்போது ஜோக்கர் மாதிரி இருக்கிறேன். நன்றி. அல்லது சரி, நான் உன்னை அடித்தேன். பஸ் நிறுத்துங்கள். அந்த பாட்டி சாலையை கடப்பதை காணவில்லையா? ஹலோ டிரைவர், நாங்கள் உங்களுடன் வரலாமா? பள்ளி பஸ் பள்ளி குழந்தைகள் மட்டுமே. சரி பாட்டி, உள்ள வாருங்க. பாட்டி பாட்டி, நான் இங்கே. நீ பொப்பாட்டி இந்த எடுத்தியா? குழந்தை, என்னை பற்றி என்ன? இங்கே சிறிய புண்கை ஏற்பட்டிருக்கிறது. ஆஹா, வாங்க. எந்த கேபமும் இல்லை. என் செலமே சாப்பிடு. அடடே, ஏன் எல்லாம் அசைகிறது? நான் ஓட்டுநரிடம் பேசுறேன். அதுதான் பேருந்தை ஓட்ட போதுமானது இல்ல. பாட்டி, அடுத்தது பஸ். சரி, உங்கள் உணவை அவங்க சரியா சிறச்சாவ கன வச்சிட்டேனா? தப்சிங்களை பண்ணுங்க. பெண்களுக்கு பாருங்கள், அது ஸ்பைடர்மேன். ஆச்சரியம், அவன் நம் ஹீரோ.
இங்கே யாருக்கு எனது உதவி தேவை? ஆனா நம்ம பள்ளிக்கு போகணும் இல்ல பேய். நிபந்தனை, நான் உங்களோட வருவேன். அந்தோ என் ஆயுதம். முதலாளி சிரித்தார். நான் தான் எப்படி வாங்க வாங்க, நன்றி. ஓ, இன்னொரு பஸ். ஸ்பைடர்மேன், நான் பஸ்ஸில் ஏற முடியுமா? இது பள்ளி குழந்தைகளுக்கே, சூப்பர் ஹீரோக்களுக்கு இல்ல. நான் சொன்னேன் இல்ல. எதிர் எதிர். சரி, நான் சவாரி செய்வேன். நான் சொன்னேன், இங்கிருந்து போய்விடு. நான் முட்டாள்தானா நினைக்கிறீங்களா? ஓ ஆம், நான் கூரையிலே ஓட்டி விடுகிறேன். நான் சொன்னது போல. சரி, நீ மறு என்னிடமிருந்து விலகி இருக்கலாம். நம்ம வெகு வேகமா போறோம். எனக்கு கடல் நோய் வந்துச்சுன்னு நினைக்கிறேன். இல்லையே. எடுக்க யாருக்கு முடியவில்லை. நானும் கூட. என்னை இரட்சிக்கவும். நான் கெட்டாக உணர்கிறேன். நானும் அப்படித்தான். தலைவர் நடவடிக்கை எடுக்க முடியுமா தயவு செய்து? ஓ, நானும் கூட. ஓ, யாராவது ஜான்லை திறக்கவும். விரைவாக. நம்ம மேல ரெக்கு ரொம்ப அழுத்து போகல. வணக்கம். சரி, உள்ள வாருங்க. அப்படிப்பட்ட முறையில் மீண்டும் என்னை பயமுறுத்தாதீர்கள். நான் உங்களை பிஜ்னா அடிக்க போனேன். நான் உங்களை பிஜ்னா அடிக்க போனேன். அது நக்கல். சரி, எனக்கு தெரியாது. பொம்மையுடன் நடனமாட ஜென்யோயாங். என்ன நடக்கிறது? என் கை. உதவுங்கள், நான் என்னோட பொறுப்பு இல்ல. ஓஸ், ஆ, இல்லை. ஆ, கல்லறை ஓட்டுனர். ஆ, இல்லை இல்லை இல்லை. விடு, நான் ஓட்டுகிறேன். ஆம், அது கவிதாச்சு. வணக்கம் அனைவருக்கும். என் சந்தாதாரர்களே, பெரிட்னி உங்களுடன் இருக்கிறேன். இன்று பள்ளி பஸ் பற்றி மதிப்பீடு செய்கிறேன். உங்கள் பார்வைக்கு இது நம் ஓட்டுனர். மேலும் இங்கே பல குளிர்ச்சியான பொத்தான்கள் உள்ளன. மேலும் சாரதி சக்கரம் உள்ளது. பார்த்து அலு. முடிவுக்கு அது தோற்று. அமைதியும் நிம்மதியும். ஓ, என்ன நடக்குது? அனைவரும் நடனம் ஆடுவதாக இருக்கும் பள்ளி விழா. ஒரு பாட்டி. இல்ல, எனக்கு மீண்டும் அழைப்பு வரல என்று. அருமை, இது ரொம்ப மகிழ்ச்சியா இருக்கிறது. ஆமா, நான் ஒப்புக்கொள்கிறேன். என்ன நடைபெற்றுக் கொண்டிருக்கிறது? ஐ, பஸ்ஸை யார் ஓட்டுகிறார்? ஆஹா, ஆமா. ஆமாம், நாம் உணர்கிறோம். மிகுந்த வருந்துகிறேன் உங்களுக்காக. ஹே, இங்கே ஒரு பஸ் இருக்கு. நீங்கள் எங்களை ஒட்டிக்கொண்டு செல்வீர்களா? ரகசியன. நன்றி. நான் எவ்வளவு நேரம் அவள் நம் காத்திருக்க பொறுமையை முடியும்? என்று தயவு சொல்கிறாள். என்ன யூஷன் கேடன் ட்ரோசர் ரெண்டர்டான். தாது பீரியடியா. அலுப்பாக இருக்கு. இது பேரழிவு. அஞ்சாதே, என்ன செய்ய வேண்டும் எனக்கு தெரியும். சத்தியமா? பெட்ரோலை தயாரிக்க சோர்ல டேங்கில் கலக்கணும். நாங்க எல்லாத்தையும் உள்ள பக்கம் வச்சுட்டு தமிழ்.
அப்படித்தான் தயார். நான் நினைக்கவில்லை இது வேலை செய்யும். அப்போ அது முயற்சி செய்ய தகுந்தது. கைஸ்கள் கவனமாக இருக்கவும். ஆஹா, நாங்களோ விண்வெளியில் இருக்கிறோம். இதை எப்பொழுதும் கனவில்லையே. இது எவ்வளவு அழகாக இருக்கிறது. அருமை. எப்படி நாம இங்கே வந்தோம்? எனக்கு புரியல. நானா மிதக்கிறேன். வாவ். வணக்கம். விண்ணோக்கி செல்கிறோம். நாங்கள் ஒரு விண்கல் போல. ஆளாக இருக்கிறேன். என்ன நினைக்கிறேன்? ஆமாம். இது உங்கள் செய்கிறதா? ஆம். உங்களுக்கு அது பிடித்ததா? பார்த்ததற்கு நன்றி. என் பவுன்ஸ் பார்த்து பாருங்கள். உங்களுக்கு அது பிடிக்கிறதா? ஆமா, சரி. நீங்களே அதை என்னை முன்பே காட்டியிருக்கிறீர்கள். நான் அதை பார்த்தேன். எனக்கு என்ன செய்ய வேண்டும் என்று தெரியும். அப்படியா? ஆஹா, அது ஒரு போக்கிமான் தானா? ஆமா, பாருங்க. ஓ யோ, பிகாசு வண்டி ஓட்டுநர் பாக்குறது முன் உன்னோட உள்ள வந்துடுறது நல்லது. அது எவ்வளவு நேரம் அடிக்கிறது? சந்திப்பதில் மகிழ்ச்சி டிரைவர். நான் பிகாசு. என்னை தொந்தரவு செய்யாதே. நான் ஓட்டிக் கொண்டிருக்கிறேன். என்னை காப்பாற்றுங்கள். ஐயோ, நான் என்ன பண்ணிட்டேன்? மன்னிக்கவும் டிரைவர். இப்போதே சரி செய்கிறேன். எவ்வளவு துர்நாற்றம். ஓ, நான் சுவாசிக்க முடியலை. தயவு செய்து எனக்கு உதவும். கைஸ், என்ன பிரச்சனை? சரி சரி, நான் 2 நாட்களாக குளிக்கவில்லை. ஓ, அது சிங்க். இன்னைக்கு அனசரம் விசித்திரமாக எனக்கு இருக்கின்றன. என்னவது உணரவில்லை. என்னை காப்பாற்று. புது காற்று வேண்டும். மூச்சுக்கள் அடைகிறது. உதவுங்கள். என்ன? ஓ இல்லை, என்ன ஒரு பயம். இந்த விஷயத்தில் நாமே ஏதும் செய்ய வேண்டும். ஆண்டி, உனக்கு இறங்க வேண்டிய நேரம் வந்துவிட்டது என்று நான் நினைக்கிறேன். ஓ, பிழை கட்டுப்படுத்த முடியாததாகிவிட்டது. இல்லை. அந்த பஸ்ஸில் போனா அப்படிதான் நடக்கும். ஆனா பயப்படாதே ஜெஸ், இது பரபரப்பானதாக இருக்கிறது. உனக்கு இது பிடிக்கும். பிடிக்க தொடுக்கு பட்டிகளை கட்ட போரோடு இருக்கின்றோம். ஒரு வாக்குச்சீட்டு போதாது. நன்றி. ஆனா நாம மிதந்தால் என்ன? அது எனக்கு உதவ போவதில்லை. அவள் என் உடம்பின் உறுப்புகளை இழக்கப் போகிறாள். ஆம், அப்படிதான். Air flowers. நான் நினைக்கிறேன் நாம் தான் இருக்கின்றோம். ஆம், உங்களால் எனக்கு உதவ முடியுமா? தயவு செய்து. நன்றி. ஹை நண்பர்களே, எப்படி இருக்கிறீர்கள்? இது என்ன ஒருவருக்கே போன்றதா? அல்லது அவள் சக்கையில் பதில் ஒரு குளிர்சாதன பெட்டி வைக்கிறாளா? ஓ, எனக்கு எல்லாவற்றையும் எனக்கு கொண்டு வந்தேன். நல்லதே. ஸ்னிக்கர்ஸ் மற்றும் பேண்டா. ஓ, ரொம்ப சுவையா இருக்குது. ஆனா எனக்கு இன்னும் பசிக்குது. ஓ, நான் ஒரு லாலிபாப் பார்த்தேன். என்ன? பஞ்சு மிட்டாய். நான் மன்னிக்கவும். தயாராக உள்ளேன். பாப்கார்ன் வைத்துக் கொள்கிறேன். இது என்னுடையது. சுவையாக இருக்கிறது. எவ்வளவு ருசியா இருக்கிறது. டிரைவர் ஒரு சாண்ட்விச்சை சாப்பிட்டு கொண்டிருக்கிறார். எனக்கும் அதை வேண்டும்.
அவரு மனசில் வைக்க நான் என்று என்ன அது சத்தம் தான் அந்த குழந்தைகள் இல்ல நான் சுதந்திரா இருக்கிறேன். ஆமா இன்று நான் படுக்கையிலிருந்து எழுந்திருக்க முடியவில்லை. எனினும் நான் பள்ளிக்கு செல்ல வேண்டியிருந்தது. அதனால் வழியில் தூங்க முடிவு செய்தேன். அப்படியா? மிகவும் நாங்கள் வந்து அனைவரும் வெளியே செல்கிறோம். ஆமா, கடைசியாக பள்ளி முடிந்தது. வீடியோ விளையாட அனலியேன். நான் உன்னை காதலிக்கிறேன். பை பை. எனக்கு தோன்றியது. என துங்களை ஏறத்தாழ அற்புதமான பரிசுகள். எனக்கு பிடித்த நிறம் நீலம். மேலும் எனக்கு நீளமான விருந்து கிடைத்தது. நான் சிவப்பு உணவு பெற்றிருக்கிறேன். குழந்தைகளை உணவுகள் எனக்கு வேண்டாம். எனக்கு பாப்கார்ன் மிகவும் பிடிக்கும். பச்சையை முன்னர் சாப்பிட்டதில்லை. நண்பர்களே, நான் ஆரம்பிக்க விரும்புகிறேன். ஆர்ப்போம். இந்த பானம் உங்களுக்கு ஆற்றல் அளிக்கிறது. ஆஹா, எனக்கு இப்போது மிகவும் பலமானதாய் உணர்கிறேன். முழு உலகத்தையும் சுற்றி ஓடுவோம். ஓ ஜிம், நான் இங்கே எதை வேண்டுமானாலும் செய்ய முடியுமா? இன்னும் என்ன இருக்கிறது? என்னை பார்க்காதே. நான் உங்களை எடுக்கிற திறன் பற்றி கோச் செய்கிறேன். நினைக்கிறீங்களா? இல்ல இல்ல இல்ல. நன்றி. ஓஹோ, என்ன ஒரு வினோதமான நாள். அருமையாக உள்ளது. முயன்று பார்ப்போம். என்ன பீட்ரூட் மற்றும் தக்காளி. நான் மனதை மாறிவிட்டேன். நான் உன்னை உதவ வேண்டி கூழ்வாயை திற. விமானம் உன்னை சந்திக்க புறப்படுகின்றது. ஆஹா, எனக்கு இந்த ருசி பிடிக்கவில்லை. நன்றாக, இது உன் திருப்பம். ஒரு நிமிடம், என் 3 அடி கண்ணாடிகளை காட்டு. இவ வேண்டுமா உனக்கு? நன்றி. இப்போது நாம் சினிமாக்கள் பார்க்கவும் பூகாரன் சாப்பிடவும் முடியும். ஹே, எதுவாக இருந்தாலும் பாப்கார்ன் பச்சையாக இருக்கு. அதனால இது எனக்கு. நிக்கேண்டு பொறுங்கள், எனக்கு புரியாமல் இருக்கு. இது வலாளி கொண்டது. என்ன? ஆம், என் உதடுகள், என் காதுகள் சற்று அபூர்வம் தானே. எனக்கு மிக வரவழைக்கும் காதுகள் இருக்கின்றன. ஆங்கிலே போதும். புது கொடுப்பினை. எனக்கு இந்த சிற்றிலை எனும் ரொம்ப பிடிக்கும். புதிய பரிசுகள். நாணயம் பரிமாறிய புற்றுக்கட்டி. நான் இதில் கவனமாக இருக்க வேண்டும் என நினைக்கிறேன். நான் முதலில் செல்ல விரும்புகிறேன். இந்த சிவப்பு பியோகங்களை சுவைக்க மிகவும் விரும்புகிறேன். நான் இதை 1/4 நிமிடத்தில் சாப்பிட முடியும் என்று சொல்லுகிறேன். சரி, இதை செய்வோம். சுவையா? கடைசி ஒன்றா? ஹூரே, இது வெற்றிகரமாகியது. இல்ல. ஐயோ, எந்த சந்தேகமும் இல்லை. எனக்கு அது இருக்கும் போல் இருக்கிறதே. கண்டுபிடித்தேன். அது சுவையாக இருக்கும் என்று நம்புகிறேன். பிடிக்குமா? மாண்டி, உன் இனிப்பை தயாரிக்க தொடங்கு. அழகான மௌனம். இந்த பப்கம் இனிப்பாக இருந்தது. அது எனக்கு தெரியும். ஆஹா, ருசியாக உள்ளது. ஆஹா, இந்த படம் ரொம்ப அழகா இருக்கு. என்னுடைய காதலை சந்திக்க முடியுமே, ஆனால் நல்லா இருக்கும். பிரின்ஸ் சார்மிங், வணக்கம். ஓ லிலி, சரி, சவால் ஏற்றுக்கொண்டேன். இப்பயாவது உனக்கு காட்டுகிறேன். எனக்கு தெரியவில்லையே. குழப்பத்தில் இருக்கிறேன். ஐயோ, ஆப்ஸ்,
பிழை. அவளை உதவி விடுவோம். நானும் உயிரோடு இருக்கிறேன். ஐயோ, உங்க மூக்குக்கு என்ன ஆச்சு? சரி சரி, அது மிகவும் குளிர்ச்சியானது. எனக்கு கம்மிகள் இருந்து தாண்டி, இன்னும் எனக்கு சுவைப்பு கம்சும் உண்டு. பொறுங்கள் ஒரு நிமிடம். சரி, முதலில் யார் தொடங்க போகிறார்? எனக்கு தோன்றுகிறது நான். நின்றுங்கள். இது சிவப்பு, அதனால் இது எனது. பாவம். ஏய் பெண்களே, அது நீலமாம், அதனால் அது எனது. சரி, எனக்கு பாக்கி ஜூஸ் பந்துகள் மட்டுமே உள்ளன. என்னை பாருங்கள். ஒரு நிமிடம், நான் இன்னும் இதை பிரயோஜனப்படுத்திக் கொள்ள முடியும். ஆஹா, அவை எப்படிப்பட்ட பாப் செய்கின்றன? எனக்கு மிகவும் பிடித்தது. உன் டர்ன், நிக்கோல். பார்த்து விடலாம். ஓ, சிறப்புடன் இது மிகவும் சுவை பெற்றிருக்கும் என நினைக்கிறேன். நமக்கு முயன்று பார்ப்போம். ஓ, இவை இவ்வளவு புளிக்கும்னு நினைச்சே இல்ல. மாண்டி, நீ உன்னுடையதை சாப்பிட்டுடு. சமாதானம். பிங்கோ. வாவ். Steam maker is fired, Kino. அப்படியா? எவ்வித கேள்வி? என்ன? நீ என்ன செய்கிறாய்? ஆஹா, என் பற்கள் நீளமாக இருக்கின்றன. என் பற்பசையை தவறுதலாக குளிர்பானமாக நினைத்து விட்டேன் என்பதாக நான் நினைக்கிறேன். யாராக இருக்கிறேன்? அந்த குமிழியை பார்த்தீர்களா? என்னுடைய கழுத்து. இப்போது நாம் என்ன செய்ய வேண்டும்? நிறுத்துங்க. என்னிட கிண்டர் சர்ப்ரைஸ் முட்டை இருக்கு. சிவப்பு பிஸ்டா. அருமா, எனக்கு புரியல. ஏன் என்னிட பூசணி வந்தது? பிரியனே, எனக்கு தர வேண்டிய ஒண்ணும் இல்லை. என் கிண்டர் சாக்லேட்டை முயற்சிக்க ஆவலாக காத்திருக்கிறேன். என்ன மாதிரியான? ஆகா, நீல சாக்லேட் மாதுளை சுவையில் இருக்கின்றது. மிகவும் சுவையாகவும் குளிர்ச்சியாகவும் உள்ளது. ருசியானது இல்லையா? அப்படியா? அப்பா, ஓ, இது பைத்தியம் இல்லையா? வணக்கம் எல்லாருக்கும். முத்தமிட்டு. எப்படி இருக்கிறீங்க? நான் மிகவும் இல்ல, என்னால் பாருங்க. சமையல் அறையில் என்ன நடந்தது? நான் வருகிறேன். நான் வருகிறேன். நான் வருகிறேன். ஒரு செருப்பு போதுமானது. ஒன்றன் பக்கோ தள்ளுவேன். நன்றி பாட்டி, பின்னர் சந்திப்போம். இணைப்பு. என்னை பாருங்கள். ஐ, நான் இப்போதே பீட்சா சாப்பிட வேண்டியுள்ளது. அதற்காக எனக்கு ஒரு நல்ல ஐடியா உள்ளது. வெவ்வேறு அடுக்குகள் கொண்டு ஒரே பெரிய துண்டு செய்வதே என்கிறீர்களா? அது சுவையாக இருக்கும் என்று நினைக்கிறீரா? அவிசுவாசிப்பு. என் பாரம் இப்போது. நான் வருவேன். வாங்க. உங்க பேர் என்ன, லெஸ்டன்? சக. இந்த பொத்தான் விசித்திரமாக இருக்கிறது. வணக்கம். நீ பொதனை அழுத்தினாயா? எனக்கு உனக்கு ஒரு அசாதாரணமான ஐஸ்கிரீம் எனும் ஆச்சரியம் உள்ளது. கவனமாக இரு, அதில் ஒரு ரகசியம் என்ன? உள்ளது. நீ என்ன சொல்ற? கொஞ்சம் பயமா இருக்கு. நீயே உன் முகத்தை பார்த்திருக்கணும். ரொம்ப வேடிக்கையாக இருக்கு. இதுவும் அற்புதம்தான். அது ரொம்ப புளிப்பாக இருக்கிறது. என் கைகள் இப்போது பிரகாசமாக இருக்கும். ஓ, அது ரொம்ப பிரகாசமாக இருக்கிறது. இது என்ன? எனக்கு இப்போ சூப்பர் பவர் இருந்திருக்கும் என்று நினைக்கிறேன். பெண்களே, உங்களுக்கு என்ன? ஒரு நொடிக்கு காத்திருக்கவும். 3, 2, 1. 3, 2, 1. நன்றி. இல்லை, அப்படியா? ஆஹா, சுவாரஸ்யமா உள்ளது. நான் முடிச்சிட்டேன். அது வெறும் மோசமானது. வாருங்கள், பார்ப்போம். ராக், பேப்பர், கத்தரி. ஆம், நான் குருடு.
ஆமா, எனக்கு ஒரு லாலிபாப் கிடைச்சது. ஆலய வடிவத்து மேலும் மேலும் கழிவு மேலும் 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 நல்லது மேலும் என்னவே மேலும் ஆனாலும் நாம இதை முயற்சி செய்யலாம். அது என்ன வேகம், விரைவான ஒன்று. இது நிச்சயமாக அற்புதம். ஒரே நேரத்தில் இனிமையும் புளிப்பும் உண்டு. நான் என் தர்பூசணி ஜெல்லியை அனுபவிக்க நேரம் வந்துவிட்டது. இது மிகவும் அருமையாக உள்ளது. நான் நிறைந்த மகிழ்ச்சியாய் இருக்கிறேன். நீ புரட்சினை அடைந்தவனாய் இருக்கிறாய். நான் விதைகளை சாப்பிட மாட்டேன் என்றாலும் ஓ நிக்கோல், கவனமாக இரு. ஹெலி, மன்னிக்கவும். லில்லி, உனக்கு ஒரு உணவு இருக்கிறது. சரி, பார்ப்போம். இது தனி சிறப்பான சிப்ஸ் நினைக்கிறேன். நல்லா இருக்கும் என நம்புறேன். ஒன்று கால் மியாவ் மியாவ், அமைதியாக இரு. மியாவ். சும்மா வெளியே போ. அதிர்ச்சி அடையாதீர்கள். ஒரு வெற்றியும் கிளீனர் வாங்கிவிட்டேன். அழுது கொண்டே இரு. சூறை மழை. ஐயோ நண்பா, நாம் அற்புதம். என்ன ஒரு நிம்மதி. சுயமாக நாம் நேரங்களை சுத்தமாக மாற்றலாம். நாங்கள் மிகவும் கூறுகளாயிருக்கிறோம். ஆமா.